தானியேல் 5ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். இதுவரைக்கும் நம்ம தியானித்த வசனங்களில் தானியேலுக்கு பாபிலோனில் வைத்து அவர் இருந்தது பாபிலோனிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் முதலாவது இருந்த ராஜா, அவருக்கு தோன்றின சொப்பனம், அதுக்காக அவர் கொடுத்த அந்த ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த அர்த்தங்கள், இது எல்லாத்தையும் தெரிவித்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நடந்த காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நம்ம தியானித்தோம். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் பேர் பெல்ஷாத்சார். இந்த பெல்ஷாத்சார் அப்படிங்கிற இந்த ராஜா தன்னுடைய பெருமையினால், எப்படி தன்னுடைய தகப்பன் பெருமையினால் தள்ளப்பட்டு போனாரோ அதே மாதிரி இவனும் ஒரு மதிகேடான ஒரு காரியத்தை செய்கிறான். அந்த மதிகேட்டினால அவனுக்கு சம்பவித்தது என்ன? அவனுக்கு மாத்திரமல்ல, பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு முடிவு கட்டப்படுது. அப்போது இவனுடைய நாட்களில் நடந்த ஒரு காரியத்தை இந்த வார்த்தையில் நம்ம பார்க்குறோம். முதல் வசனத்திலிருந்து, பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின கையிருப்பை ராஜா கண்டான். இப்போ இந்த ராஜா தன்னுடைய நண்பர்களோடும் தன்னுடைய மனைவிகளோடும் தன்னுடைய வைப்பாட்டிகளோடும் மறுமனையாட்டிகள் இவர்களோடு கூட என்ன செய்கிறான், அந்த ஒரு விருந்து ஒன்றை ஆயத்தம் பண்ணி அதில் ஒரு பார்ட்டி, அதில் பார்த்திங்கன்னா குடித்து வெறித்து இருக்கிறான். அந்த குடி வெறியின் உச்சத்தில் ஒரு மதிகேடான ஒரு காரியத்தை செய்கிறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பாபிலோனை ஆண்ட நேபுகாத்நேச்சார் தான் என்ன செய்கிறாரு, எருசலேம் அந்த பகுதியை வெற்றி கொண்டு அங்கே எருசலேம் தேவாலயத்தில் இருந்த பாத்திரங்கள், தேவனுடைய ஆலயத்துக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொற்பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், இது எல்லாவற்றையும் கொண்டு வருகிறான் தன்னுடைய தேசத்துக்கு. கொண்டு தன்னுடைய பொக்கிஷ சாலையில் அதை பத்திரமாக வைத்திருக்கிறான். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவனுக்கு யூதர்களுடைய பாரம்பரியமோ யூதர்களுடைய தேவனை பற்றியோ தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அனிச்சையான ஒரு செயல்பாடு அவனிடத்துல காணப்படுது. அது என்ன? இது யூதர்களுடைய தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்டது, இதை பத்திரமாக வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே தோண்டி இருக்குது. அதை அவன் பத்திரப்படுத்தி வைத்தான். ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறாரு, நீங்கள் 70 ஆண்டு சிறையிருப்புக்கு போவீங்க, மீண்டும் வருவீங்க. அப்போ அது என்னன்னா, ஒரு சிட்சிப்புக்காக தேவன் கொடுத்த ஒரு தண்டனையே அல்லாமல் அவங்களை அழிக்கிறதுக்காக அவர் கொடுக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது அந்த ஆலயத்துக்கு அவங்க மீண்டும் வரும் பொழுது இந்த பாத்திரங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய சத்துரு கையிலேயே அதை பத்திரமாக கொடுத்து பாதுகாப்பாக வைக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு தேவனுடைய ஏற்பாடு பாருங்க. அதே நேரத்தில் சாத்தான் அவன் பொல்லாத மனிதர்களை பயன்படுத்தி அவன் தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக அவன் பண்ணுற அக்கிரமம் இங்கே நம்ம பார்க்குறோம். என்னென்னா, இந்த பெல்ஷாத்சாருங்கிற நேபுகாத்நேச்சாருடைய பையன் அவன் குடிவெறியின் உச்சத்துக்கு போகும்போது அவன் ஒரு எண்ணம் அவனுக்கு மனசுக்குள்ளே வருது, கெட்ட எண்ணம். அந்த தன்னுடைய தகப்பன் பாதுகாப்பாக வைத்திருந்தார் இல்லையா இந்த பொற்பாத்திரங்கள், இதை கொண்டு அதில் மதுவை ஊற்றி குடிப்பது என்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் இவனுக்கு வருகிறது. அது அவனுக்கு கேடு உண்டாக
அவனுடைய தேசத்துக்கு கேடு உண்டாக அவனே அவன் மீது வருவித்துக் கொள்ளுகிற ஒரு காரியத்தை கொண்டு வருகிறது. ஸோ அப்போ அவன் இந்த மாதிரி செஞ்சு அவன் குடிக்கிறான், அவனுடைய வைப்பாட்டிகள் மனைவி எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்க, பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அப்போ இந்த மாதிரி விக்கிரகங்களை புகழ்ந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்குது, ஒரு மனுஷ கை விரல்கள் மாதிரி ஒரு தோற்றம் சுவற்றில் வருது. அந்த விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் அந்த சுவற்றில் அது எழுத தொடங்குது. அந்த கை விரல்கள் எழுத தொடங்குறது. தேவன் அவங்களுக்கு எழுதின தீர்ப்பு இன்ஸ்டண்ட்டாக அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஃபிசிக்கலாக வருது. ஸோ அவன் கமிட் பண்ண அந்த ஒரு சின் இருக்குது பாருங்கள், ஒரு கிரீவியஸ் சின், அதுக்கான நியாய தீர்ப்பு இன்ஸ்டண்ட்டாக அங்கே வந்து விடுகிறது. அதை அந்த கை எழுதி கொண்டு இருக்குது. அதை பார்க்குறான் ராஜா. பார்த்த உடனே முகத்தில் ஒரு பெரிய கலவரம். அவனுடைய நினைவுகள் கலங்கி போனது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டன. அப்படியே ராஜா கலங்கி போகிறான். நம்ம பண்ண காரியத்தினால வந்த விளைவு என்னவென்று சொல்லி. அப்பொழுது ஞானிகள் எல்லோரும் சேர்ந்தார்கள். இல்லை, அதுக்கு முன்னாடி ராஜா என்ன சொல்கிறான், ஜோசியர் கல்தேயர் குறி சொல்லுகிறவங்க அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு அனுப்புகிறான். அனுப்பி அவங்க கிட்ட கேட்குறான், இதில் யார் இதனுடைய அர்த்தத்தை சொல்லுவானோ அவனுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய ஹானர் ஒன்று பண்ணுவேன், இரத்தாம்பரத்தை அனுப்பிப்பேன், போர் சரப்பணியை அனுப்பிப்பேன், அவனை ராஜ்யத்தில் 3வது லெவலில் தூக்கி வைப்பேன்னு சொல்லி அவன் வெகுமதிகளை சொல்கிறான். அது சொல்லியும் அங்கே ஞானிகள் எல்லாம் சேர்றாங்க. யாராலையும் அதை வாசிக்கவும் முடியல, அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல முடியல. அப்போ பாருங்கள், அந்த எழுத்து ஒரு பரலோக எழுத்தாக இருந்திருக்குது. ஒருத்தருக்கும் அதுக்கு அர்த்தம் தெரியல, வாசிக்கவும் முடியல. அப்போது இந்த ராஜா கலங்கி போகிறான். பெல்ஷாத்சார் அவன் முகம் வேறுபட்டது. அவனுடைய பிரபுக்களும் திகைத்தார்கள். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நெபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். பாருங்க, இந்த இடத்துல ராஜா கலங்கி நிற்கும்போது ஒருத்தரும் தானியேல் பேரை சொல்லலை. ஆனால் ராஜமாதா இவங்க இந்த முன்பு இருந்த ராஜாக்களுடைய ராணியாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அவங்க பேர் குறிப்பிடப்படவில்லை. அவங்க வந்த உடனே தானியேலை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தானியேல்ங்கிற இந்த மனுஷனுக்குள்ளார பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அவனுக்குள்ளங்கிறத எவ்வளோ அழகாக அதை சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அப்போது உம்முடைய நாட்களில் இந்த மாதிரி உங்களுடைய பிதாவுடைய நாட்களில் இவரை போல ஞானம் உள்ளவங்க ஒருத்தரும் இல்லாமல் இருந்தாங்கன்றதை சொல்கிறாங்க. அதனால தான் அவரை எல்லாருக்கும் அதிபதியாக வச்சாரு உங்கள் அப்பா அப்படி சொல்கிறார். சொன்ன பிறகு என்ன நடக்குது, ராஜாவினால் பெல்ஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருள் வெளிப்படுகிறதும் கருகலானதை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்தாவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வரப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள் தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்.
இப்பொழுதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். பார்த்தீங்களா, தானியேலை அழைப்பிக்கிறாரு. அழைப்பித்த உடனே அழைப்பித்ததற்கான காரணத்தை சொல்றாரு. அது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண அதே ரிவார்டை தானியேலுக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதிபதியாக 3ஆவது லெவலில் தூக்கி வைப்பேன்லாம் சொல்கிறாரு. சொன்னப்போ டேனியல் சந்தோஷப்படலை. நீ ஒரு பெரிய ராஜான்னு சொல்லி ரொம்ப அவருக்கு ஒரு கூட கும்பிடு போடலை. அவர் என்ன சொல்கிறாரு, உன் பரிசுலாம் உங்ககிட்டே இருக்கட்டும், நான் இந்த எழுத்தை வாசித்து அர்த்தத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நேபுகாத்நேச்சார் முன்னாடி நிற்கும்போது தானியேல் என்ன சொன்னார், ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி அவரை வாழ்த்தி, நான் இதை அர்த்தம் சொல்ல போகிறதில்ல, பரலோகத்தின் தேவனால் தான் அதுக்கு சொல்ல முடியும் எல்லாம் சொன்னவர். ஆனால் இவனிடத்துல அதை எதுவும் சொல்லவில்லை என்பதை பார்க்குறோம். காரணம் என்ன, இவன் திரும்பி வர முடியாத ஒரு நிலைமைக்கு போய்விட்டான். பெருமையின் மதிகேட்டில் உச்சக்கட்ட காரியத்தை செய்து இவன் பாவத்திலே விழுந்து விட்டான் என்பதை தானியேல் அறிந்திருக்க வேண்டும் தனது ஆவியிலே. ஆகையினால தான் அவங்ககிட்ட எந்த ரிவார்டையும் அவர் பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஸோ இதை சொன்ன பிறகு அவர் சொல்கிறார், ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தனக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமில்லாதவனை உயிரோடே வைப்பார். தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டுக் கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சைரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீங்களா? தானியேல் அவருக்கு சொல்றாரு, உம்முடைய தகப்பனுக்கு இதுதான் நேர்ந்தது. மகத்துவமும் பெரிய ராஜ்யமும் அவருக்கு கொடுத்தது யாரு? பரலோகத்தின் தேவன். அந்த பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக அவர் கர்வம் பட்டாரு, பெருமை அடைந்தாரு. ஆகையினால தள்ளப்பட்டு மாடு போல புல்லை மேயக்கூடிய ஒரு அவல நிலை அவருக்கு வந்தது. இதெல்லாம் அவர் பையன் நீங்க இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. பார்த்த பிறகும் உங்களுக்குள்ள எப்படி இந்த பெருமை வர முடிஞ்சது? அந்த தேவனுக்கு விரோதமா நீங்க எப்படி அவருடைய ஆலயத்திலிருந்து எடுத்த பொற்பாத்திரங்களை நீங்க அவமரியாதை செய்து இந்த மாதிரி ஒரு குடித்து, நீ மட்டும் குடிக்கல, உன்னுடைய மனைவிகளும் வைப்பாட்டிகளும் கூட அதை குடித்தீங்களே. தெரிஞ்சுக்கோங்க, அந்த தேவனுடைய கரத்துல தான் உன் சுவாசம் இருக்குது.
நீ எப்படி இப்படிப்பட்ட ஒரு பெருமையான காரியத்தை நீ செஞ்ச? அது மட்டும் இல்ல, உனக்கு வந்து ஜீவனை அளித்த தேவனை நீ புகழாம, உனக்கு ராஜ்யத்தை கொடுத்த தேவனை நீ புகழாம, ஒரு மரம், கல்லு, வெள்ளி, வெண்கலத்துல செஞ்ச ஒரு தேவனை நீ புகழ்வ என்று சொல்லி கேட்கிறார். பாருங்க, நடந்த ஒவ்வொன்றும் தானியேலுக்கு முன்னாடி ஒரு ஒரு வீடியோவை பார்த்த மாதிரி சொல்றாரு பாருங்க. நடந்த அவ்வளத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பண்ணிட்டு அப்ப சொல்றாரு, அப்பொழுது இந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரோஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரமும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பான் என்று அவனை குறித்து பறைமுடையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். ஸோ இந்த அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று சொல்றாங்க இல்லையா? அந்த நீதிமொழிகள்ல ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த வார்த்தை வேதத்துல பல இடங்கள்ல எழுதப்பட்டிருக்குது. எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய புகழ்ச்சியின் உச்சத்துக்கு செல்லுகிறானோ, அவன் அந்த பெருமையினாலே அவன் வீழ்ந்து போகிறான். விழுந்து போன சாத்தானையும் விழத்தள்ளினது பெருமைதான். நெபுகாத்நேச்சார் எப்படி தான் கட்டின பாபிலோன், இப்போ 2 பேருடைய பெருமைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சாருக்கு என்ன பெருமை? அது வரைக்கும் அவர் இம்ப்ளிசிட்டா உள்ளுக்குள்ள இருதயத்தில் உணர்றாரு, இன்னொரு தேவன் இருக்கிறார், அவர் மெய்யான தேவன் என்பதை அவர் உணர்ந்ததுனால தான் அவருக்குள்ள சில விசுவாசத்தின் கிரியைகள் இருந்திருக்குது. அவர் ஒரு விசுவாசத்துல தான் இருந்திருக்கிறாரு. என்னன்னா, அவர் தேவனை அறியாதவராக இருந்தாலும் கூட யூதர்களுடைய தேவனுடைய பாத்திரங்களை பண்டக சாலையில கொண்டு பத்திரமா வைத்தார். அதை அவர் தொடவில்லை. அது மாத்திரமல்ல, அங்கிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்ட ஞானிகளை அவர் நல்லபடியா நடத்தினார். அவங்களால தனக்கு பிரயோஜனம் உண்டாகும் நினைச்சு அவங்கள பாதுகாத்து வைத்தாரு. அதே மாதிரி தானியேல் சொப்பனத்தை இன்டர்பிரட் பண்ணவுடனே கீழே விழுந்து கும்பிடுறாரு. தானியேலுடைய தேவன் மேல யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னெல்லாம் சொல்றாரு. அந்த அளவுக்கு அவருக்குள்ள அந்த புத்தி இருந்தது. அதே நேரத்தில் அவர் ஒரு முறை என்ன நினைச்சாரு, இந்த ராஜ்யங்களை எல்லாம் சம்பாதித்தது என்னுடைய பராக்கிரமம்னு அவர் நினைச்ச உடனேயே அவர் விழ தள்ளப்பட்டு போனார். அந்த ஒரு பெருமை அவரை விழ வைக்கிறதுக்கு போதுமானதா இருந்தது. இப்போ அவருடைய பையனுக்கு அதை விட மோசமான ஒரு பெருமை. அது என்னன்னா, அவன் எல்லாரையும் குடிக்கணும்னு அவன் பார்ட்டி நடத்தும்போது அவன் தேவாலயத்திலிருந்து பாத்திரங்களை கொண்டு வரணுங்கிற ஒரு கீழ்த்தரமான எண்ணமும் இந்த மாதிரி. ஏன்னா அவன் அழிய வேண்டும் என்பதற்கு தான் என்ன செய்கிறான் சாத்தான், இப்படிப்பட்ட எண்ணத்தை அவனுக்குள்ள கொண்டு வர்றான். உச்சகட்ட பாவம். சில பாவங்கள் நியாயத்தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி certain sins will bring sudden destruction. கடுமையான நியாய தீர்ப்பை கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. இப்போ இந்த ஒரே ராத்திரியில இவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவு கட்டப்படுது. என்ன நடக்குது? அன்று இரவே மீதோ பெர்ஷியா ராஜா அவனுடைய கையில ராஜ்யத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவன் அன்று இரவிலேயே கொலை செய்யப்பட்டு போய்விட்டான் என்பதை பார்க்கலாம். அப்போ அந்த பெருமைங்கிற மதிகேடு மனிதனை எந்த அளவுக்கு மோசமான விளைவுல தள்ளி விடுகிறது என்பதைத்தான் நம்ம இதுலேயும் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ நம்ம இருதயத்தை நாள்தோறும் தாழ்த்துவதற்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ராக்டிஸ் தட் வி நீட் டு டூ எவ்ரி சிங்கிள் டே. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கும் இந்த பெருமை என்கிற மதிகேடு ஒரு ஆபத்தான ஒரு கண்ணியாக மாறிவிடுகிறது. நம்ம செய்யக்கூடிய காரியங்களோ, நமக்கு வாழ்வியல கிடைச்சிருக்கிற உயர்வுகளோ, எந்த ஒன்றுமே தேவனிடத்திலிருந்து தான் வந்திருக்குங்கிறத நம்ம நாள்தோறும் நமக்கு நாமே நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன நினைச்சிருவோம்? we are somebody,
நமக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, நம்ம வந்து வி ஆர் ஸ்பெஷல் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு ஒருபோதும் வரவே கூடாது. வந்த அடுத்த நிமிடமே வீழ்ச்சி தொடங்கிவிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்மளையே நம்ம செஞ்ச காரியங்கள குறிச்சே அதிகமா சிந்திக்கிறது. நான் இப்படி பண்ணேன், இன்னைக்கு இந்த மாரி செஞ்சேன், இன்னைக்கு இத்தனை பேருக்கு இது பண்ணேன், அத்தனை பேருக்கு அத குடுத்தேன், அத்தனை இத மாரி நம்மளை பற்றியே யோசிக்கக்கூடிய யோசனைகள உடனடியா நம்ம ரத்து பண்ணி ஆகணும். வி ஹேவ் டு இமிடியேட்லி கேன்சல் எவ்ரி ஃபார்ம் ஆஃப் ஒரு செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் நம்மளை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன நம்ம சொல்லிக்கொள்ளணும். இன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையில் இந்த காரியங்களை என்ன கொண்டு செஞ்சார், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. நான் இல்லாட்ட இன்னொருத்தனை கொண்டு செஞ்சிருப்பாரு, யாரையும் பயன்படுத்த அவராலே ஆகும். கர்த்தாவே, இன்று நீர் பயன்படுத்தும் அளவு என்னுடைய இருதயத்திலே நீர் இதை தந்தீரே என்று நம்ம தேவனைத்தான் மகிமைப்படுத்தணுமே தவிர, நான் செஞ்சேன், இன்னைக்கு பார்த்தியா எவ்வளோ கரெக்டாக பேசினேன், எவ்வளோ கரெக்டாக நான் சொன்னேன், நான் எவ்வளோ அழகாக இது இந்த மாதிரியான எண்ணங்கள் என்ன செய்து விடுகிறது, மமதையே ஒரு கர்வத்தை நமக்குள்ள நம்மளை அறியாமலேயே டிசெப்டிவாக கொண்டு வந்து விடுகிறது. அது நம்மை வீழ்ச்சிக்கு நேராக கொண்டு போய் விடுகிறது. நம்ம உலகத்தில் செக்யூலர் வேர்ல்ட்லேயும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பெரிய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா, நெருப்பில் வந்து அழிவு, இந்த மாதிரி எல்லா அழிவுக்கு பின்னாடி நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கே தேவனை அவமதித்த காரியங்கள் ஏதாவது நடந்திருக்கும். நான் அந்த கலிஃபோர்னியா வைல்டு ஃபயர்ஸ் குறித்து நான் செய்தியில் பார்த்தேன். அந்த ஹாலிவுட் வரைக்கும் அந்த நெருப்பு வந்து பற்றி எரிந்தது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, ஹாலிவுட்டில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. அங்கே தேவனுடைய நாமத்துக்கு இழுக்கு உண்டாகும்படியாக அங்கே இருக்கிறவங்க திமிரோடு பேசுகிறாங்க. அவங்களுக்கும் ஹாலிவுட்டில் இருக்கிற ஆக்டர்ஸுக்கும் தேவனுக்கும் என்ன, அவங்க வந்து செக்யூலர் வேர்ல்டில் தே ஆர் கோயிங் இன் அ பாத்வே, தே ஆர் பீயிங் க்ரியேட்டிவ். நிறைய டெக்னாலஜி வந்திருக்குது, டெக்னாலஜினால் காசு பண்ணுறாங்க, தொழில்நுட்ப உதவியோட ரொம்ப பிரம்மாண்டமான படங்களை எடுத்து செல்வ செழுக்கில் இருக்கிறாங்க. அந்த செல்வ செருக்கில் இருக்கும்போது அவங்க ஒரு பார்ட்டி மாதிரி அவங்க வச்சு கொண்டாடுகிற அந்த அவார்டு செரிமனியில் அவங்க தேவனை அவமதித்து பேசுகிறாங்க. பேசின அடுத்த நிமிடமே அங்கே என்ன வருது, நெருப்புனால அழிவு, ஒரு மிகப்பெரிய அழிவு வந்து அந்த ஹாலிவுட்டுங்கிற அந்த சைன் எரிகிற வரைக்கும் அது வந்து நிற்கிறத பார்க்குறோம். ஸோ தேவனுடைய நியாய தீர்ப்பு இன்ஸ்டண்ட்டாக அங்கே வந்து வருவதை பார்க்க. ஸோ பரலோகத்தின் தேவனை அங்கீகரியாமல் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் அழிவு உண்டாகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போதெல்லாம் அவர் வந்து சொல்கிறாரு, அவரே வந்து 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டால் கூட அவர் சொல்கிறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு பெருமையாக பேசாமல், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் வந்து மாம்சத்தில் இருந்தானா ஆவியில் இருந்தானான்னு எனக்கே தெரியாது, அதை தேவன் அறிவாருங்கிறார். அப்போ தன்னை பற்றி ஒருபோதும் அவர் உயர்வாக பேசவே இல்லை. அதே மாதிரி சொல்கிறாரு, என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எதுக்காக? நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போது இதை வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸில் நம்மை தாழ்த்தி எவ்ரி சிங்கிள் டே வி ஹாவ் டு அசஸ் அவர் செல்ஃப். எங்கேயாவது இன்றைக்கி நான் பெருமையாக என்னை பற்றி யோசித்தேனா, என்னை பற்றியே நான் அதிகமாக சிந்திக்கிறனோ, என்னை பற்றியே நான் அதிகமாக யோசிக்கிறனோ, நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் என்னால் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறேன்னா. ஏன்னா வேர்ல்டு வந்து அதை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லும். நிறைய பார்த்திங்கன்னா மீடியாவில், சோஷியல் மீடியாவில் எல்லாரும் தன்னை பற்றி நிறைய எழுதுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய காரியங்கள் என்ன செய்து விடுகிறது, நம்முடைய அழிவுக்கே நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. இதைத்தான் நம்ம இதில் கற்றுக்கொள்கிறோம். ஆமேன்.